ஹே காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கான வீடியோவில் ரெக்ரேஷன் வித் கிங்ஸ் பவர் மங்காவுடைய நெக்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரீவியஸ் எபிசோட் அது பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டை போய் செக் அவுட் பண்ணிட்டு வந்துருங்க. அப்புறம் தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும், இல்லைன்னா சத்தியமாக புரியாது. ஸோ வளவளம் பேசாமல் லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இந்த சாப்டர் ஸ்டார்டிங்ஸில் நம்ம ஹீரோ ப்ரீவியஸ் எபிசோடில் நான் ஜப்பானுக்கு 2 காரணத்துக்காக வந்திருக்கேன். என்னுடைய காரணம் என்னுடைய மைண்டுக்குள்ளே நீ என்னத்தை பார்த்த, அடுத்த காரணம் ரீசெண்டாக நடக்க போகிற டஞ்சன் பிரேக்லேருந்து உங்களை காப்பாற்ற வந்திருக்குன்னு சொல்லியிருப்பான். அதுக்கு அவளும் என்னுடைய மைண்டுக்குள்ளே ஒன்றை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு உருவத்தை பார்த்தேன். ஆனால் அது கண்டிப்பாக ஒரு பீஸ்ட்டு கிடையாது, கண்டிப்பாக ஒரு மனுஷனும் கிடையாது, அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலன்ட்டு அவள் சொல்கிறா. இது சிமிலர்லி எனக்கு வந்த கனவு மாதிரி தான் இருக்குது, ஆனால் இதை நான் ஈஸியாக எடுத்துக்கக்கூடாது. அதோடு இல்லாமல் நான் ப்ரெடிஷன் ஸ்கில்லை பயன்படுத்தாமலேயே அவள் உடம்புலேருந்து ப்ரெடிஷன் ஸ்கில்லோடைய பவர் எமிட் ஆகுது எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவகிட்ட போயிட்டு மீறி இருந்த ப்ரெடிஷன் ஸ்கில்லோடைய மானாவை ஹீரோ எடுத்துக்கிறான். இனிமேட்டு உனக்கு கனவு வராதுன்னு ஹீரோ சொல்றான். இதை கேட்டுட்டு அவளும் எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ற, நான் உன்னை அட்டாக் பண்ணிருக்கேன்ட்டு அவ கேட்கும்போது நான் ஒன்னும் உனக்கு ஹெல்ப் பண்ணல, இப்ப நடக்க போற டஞ்சன் பிரேக் அவுட்டை ஸ்டாப் பண்ணணும், அதுக்காக தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடம் வைப்ரேஷன் ஆக ஆரம்பிக்குது. என்ன இது எர்த்குவைக்கா அப்படின்ட்டு அவ ஷாக்ல இருக்கும்போது அச்சே அதுக்குள்ளே வா சுரரா டஞ்சன் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, சீக்கிரம் கோஸ்ட் பிளேடை இழுப்புடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போதே எங்க போறீங்க, எங்க நாட்டுக்கு வந்துட்டு எங்க நாட்டோடைய பிளேயரையே அட்டாக் பண்ணிட்டு எங்க தப்பிச்சு போலான்னு பாக்குறீங்க கிம் தியாகுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. ஸோ இவர் யாருன்னா ஜப்பான் நாட்டுடைய பிளேயர் அசோசியேஷன் தலைவர். ஸோ இவரும் ஒரு நேஷனல் லெவல் பிளேயரா இருந்தவர் தான். இவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆள் தான், ரிட்டையர் ஆயிட்டாரு. அவருக்கு கீழே தான் இப்போ கோஸ்ட் பிளேட் சயின்ட்டும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. என்னதான் இவர் வயசானவராக இருந்தாலும் கூட அவர் நினைக்கிற விஷயம் தான் நடக்கணும், அதுக்காக எத்தனை உயிர் ஏற்பட்டாலும் அவருக்கு கவலையே இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுல நினைச்சிட்டு என்ன நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க, டஞ்சன் பிரேக் அவுட் ஆயிருக்கு, நான் இங்க இருக்கேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஆமா டஞ்சன் பிரேக் அவுட் ஆயிருக்கு, ஆனா உங்களுக்கு என்ன கவலை, ஆல்ரெடி நீங்க இன்டர்ஃபியர் ஆனதுனால தான் கேம்ல எங்க மானம் போச்சு. அதோட இல்லாம இப்ப நீங்க இங்க வந்து பிரேக் அவுட் ஆன டஞ்சனை கிளியர் பண்ணி நீங்க உங்களுடைய புகழை சம்பாதிச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்களா என்ன? அது முடியாது, நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்தாலே போதும், எங்க ஆளுங்களே போய் அது எல்லாத்தையும் சமாளிச்சிருவாங்க. அதோட இல்லாம நீங்க இந்த நாட்டுக்கு வந்து எங்க நாட்டுல இருக்க பிளேயரே நீங்க அட்டாக் பண்ணிருக்கீங்க, அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ஹீரோவை அட்டாக் பண்ண வராங்க. இந்த பிரேக் அவுட் ஆன டஞ்சனை ஹீரோ கிளியர் பண்ணக்கூடாது, அதுல கிடைக்கிற மானா கிறிஸ்டல்ஸ் எல்லாருமே ஹீரோடைய நாட்டுக்கு தானே போய் சேரும், அதனால அங்க கிடைக்க கூடாது அப்படிங்கிற காரணத்தினாலேயே ஹீரோவை வந்து இப்ப கைது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. பிளேயர் அசோசியேஷன் தலைவருக்கு பின்னாடி நிறைய பேர் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ஹீரோவை அரெஸ்ட் பண்ண போறாங்க. ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக சூராராவும் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்க போகும்போது சூராரா நீ மக்களை கட்டுப்படுத்துறன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லும் போதே அவளுக்கு ஷாக்கு. அதோடு இல்லாமல் கோஸ்ட் பிளேடும் நீனும் அவன் பக்கம் போனீங்கன்னா நான் உங்க 2 பேத்தையுமே போட்டு தள்ளிடுவேன்ட்டு அவன் மிரட்டுறான். இதை கேட்டு அவள் ஷாக்ல இருக்கும் போதே பார்ப்போம் இது எவ்வளோ தூரம் போகுன்ட்டு ஹீரோ மனசுல நினச்சிக்கிட்டு கையை நீட்டுறான். ஹேண்ட் கஃப் போட்டுடுறாங்க. சுராரா நீனும் கோஸ்ட் பிளேடு சேர்ந்து அந்த டஞ்சன் பிரேக் அவுட்டை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுங்கன்னு ஹீரோ சொல்றான். கேட்டுட்டு நீங்க நல்ல முடிவு தான் எடுத்திருக்கீங்க கிம் தியாகுன், கவலைப்படாதீங்க, உங்க மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்கப்பட்டதுன்னா நாங்க உங்களை ரிலீஸ் பண்றோம்ட்டு அந்த பிளேயர் அசோசியேஷன் தலைவர் சொல்றாரு. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் தலைவரி நீங்க தான் என்னுடைய ஹெல்ப்பை ரிஃப்யூஸ் பண்ணீங்க, இதுக்கப்புறம் நடக்க போற விபரீதத்துக்கு நான் பொறுப்பு இல்லை, இதுக்கு முழுக்க முழுக்க நீங்க தான் பொறுப்புன்னு ஹீரோ சொல்றான். இதை கேட்டு அவன் பின்னாடி நடக்க போற எந்த ஒரு விஷயமும் தெரியாம போடா மிட்டா பையன்னு சொல்லிட்டு ஹீரோவை கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இதே நேரத்துல ஒரு மிகப்பெரிய சூறாவளி அந்த சீல உருவாயிருக்கும் இல்லையா, அதுக்குள்ள இருந்தா ஏகப்பட்ட மாஸ்டர்ஸுங்கெல்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்கு. ஜப்பான்ல இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் போயிட்டு இங்கிருந்து வர எல்லா மாஸ்டரையும் போய் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயரும் இருக்காரு. அந்த எஸ் ரேங்க்ல இருக்கக்கூடிய பிளேயர் அசால்ட்டாவே அங்க வர எல்லா மாஸ்டரையும் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துக்கு டபுள் எஸ் ரேங்க்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு பெரிய மாஸ்டர் வந்துடுது. இதை பார்த்துட்டு அவங்க ஷாக்ல இருக்கும்போது அந்த எஸ் ரேங்க்ல இருக்கக்கூடிய பிளேயரை அந்த பெரிய மாஸ்டர் பிடிச்சி நெசுக்க ஆரம்பிக்குது. மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே என்னது எஸ் ரேங்க்ல இருக்க பிளேயரே மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அவரை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கும்போது அவருமே முடிவு பண்ணிடுறாரு நம்ம கதை இதோட முடிய போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த டைம் அந்த மாஸ்டருடைய விரல் எல்லாமே தனித்தனியே போக ஆரம்பிக்குது. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அந்த இடத்துக்கு கோஸ்ட் பிளேடு வந்திருக்கான். இதை பார்த்துட்டு மற்ற பிளேயர்ஸ் எல்லாருமே ஷாக்ல இருக்கும்போது அவங்க உடம்புல இருந்த காயம் எல்லாமே ஹீல் ஆக ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு அவங்க ஷாக்ல இருக்கும்போது பின்னாடி நீங்க எல்லாரும் உயிரோட இருந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு
சயின்ட் வராங்க. இதை பார்த்துட்டு சயின்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ஷாக்ல இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்த கோஸ்ட் பிளேடு, நீ நல்லா இருக்கியா, உன் உடம்பு சரியாயிடுச்சான்னு சொல்லிட்டு கேட்குறான். இதை கேட்டுட்டு அவளும் இப்போ என் உடம்புல இருக்க அந்த விசித்திரமான மானம் இப்போதைக்கு இல்லை, நான் கம்ப்ளீட்டாக இப்போ நான் ஆல்ரைட்னு சொல்ல முடியாது, பட் நான் உன்னை பேக்கப் பண்ணுறதுக்கு எனக்கு தேவையான அளவு சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறா. இதை கேட்டு அப்போ கிம் தாகின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கும் போதே அந்த இடத்துக்கு அந்த பெரிய மாஸ்டர் வந்துடுது. வந்தவுடனே பரவாயில்லையே, இந்த என்னுடைய ஃபுட்டுங்களுக்கு கூட திறமை இருக்கு போல, பரவாயில்ல, உங்கள் 2 பேத்தையும் என்னுடைய சன்னுக்கு உங்கள் 2 பேத்தையுமே சாப்பாடாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய மாஸ்டருடைய வயிற்று பக்கத்தில் ஒரு பெரிய வாய் இருக்குது. அந்த வாயிலேருந்து ஒரு சோடை வெளியே எடுக்குது. இதே நேரத்தில் நம்ம கோஸ்ட் பிளேடும் அவனுடைய சோடை எடுத்துட்டு 2 பேருமே கிளாஷ் பண்ணிக்கிறாங்க. ஸோ பெரிய அட்டாக் அந்த இடத்துல ஏற்படுது. அந்த டைம் சயின்ட்டும் நாங்கள் இந்த பெரிய மாஸ்டரை பார்த்துக்குறோம், மீதி இருக்கிற மாஸ்டர்லாம் நீங்கள் போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு மற்ற பிளேயர்ஸ்ட்டை சொல்கிறா. இதே நேரத்தில் நம்மளுடைய கோஸ்ட் பிளேடு சண்டை போட்டிருப்பான் இல்லையா, அவன் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த மாஸ்டர் டபுள்எஸ் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர், நான் சின்ன தப்பு பண்ணதுனால என்னோட கையை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை போனதை காட்டுறாங்க. ஸோ இந்த மாஸ்டருக்கு ரீஜென்ரேட்டிவ் எப்படி இருந்ததுனால நான் பண்ண அட்டாக் எந்த ஒரு வகையிலையும் அந்த மாஸ்டருக்கு டேமேஜை ஏற்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வருத்தப்பட்டு இருக்கும்போதே ஒரு பெரிய அட்டாக் அவன் மேலே வந்து லான்ச் ஆகுது. அந்த மாஸ்டர் பண்ண அட்டாக்கால கிட்டத்தட்ட ஒரு பாதி பில்டிங்கே 2 பறந்துருக்கும். பட் ஆனால் அந்த மாஸ்டர் அட்டாக் பண்ணி முடிச்சுட்டு உள்ள பார்க்குது, அதுக்கு சரியான ஷாக்கு. இன்னுமே கோஸ்ட் பிளேடு அந்த இடத்துல இருக்கான். அதை பார்த்துட்டு இந்த மாஸ்டர் ஷாக்ல இருக்கும் போதே உள்ள கோஸ்ட் பிளேடு, இதுதான் எனக்கு கிடைச்ச நல்ல சான்ஸ்னு சொல்லிட்டு அவனுடைய சோல் அவனுடைய பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அவனுடைய வெட்டப்பட்ட கை வளர்ந்துருக்கும். இது நம்மளுடைய சயின்டோடைய ஹெல்ப் மூலயமா தான், ரீஜென்ரேட்டிவ் எபிலிட்டி மூலயமா ரொம்பவும் சீக்கிரமா அவனுடைய கை வளர்ந்துருக்கு. அதோடு இல்லாமல் அவனுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் என்ஹான்ஸ் ஆகி அவனுடைய பவர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அவனுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் ரொம்பவும் பூஸ்டப் ஆக ஆரம்பிக்குது. அவளுடைய ஃபுல் பவரை கோஸ்ட் பிளேடுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஸோ அவள் உடம்பு ஃபுல்லாகவுமே பவரால் ஃபுல் ஆரம்பிக்குது. இதுதான் நமக்கு கிடைச்ச சான்ஸ், என்னால் எதை வேணாலும் வெட்ட முடியும்னு சொல்லிட்டு நான் 5 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், என்னால் எதை வேணாலும் வெட்ட முடியும்னு சொல்லிட்டு அவனுடைய சோடை வச்சு மல்டிபிள் ஸ்லாஷஸை அந்த ஒரு மான்ஸ்டர் மேலே லான்ச் பண்ணுறான். அதோடு இல்லாமல் அவனுடைய ஃபுல் பவரை யூஸ் பண்ணி அந்த பெரிய உருவத்தை 2 வெட்டி போட்டு தள்ளுறான். ஜப்பான் பிளேயர் அசோசியேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸை காட்டுறாங்க. அங்கே எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க. கோஸ்ட் பிளேட், ஹோலி சைண்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்து டபுள்எஸ் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஒரு டஞ்சனை கிளியர் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பிளேயர் அசோசியேஷன் தலைவர் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. என்ன கின்டாகின், உன் ஹெல்ப் தேவைப்படுன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, பரவாயில்ல, அந்த பெரிய மாஸ்டரை தோக்கடிச்சிட்டாரு, ரொம்ப சந்தோஷம் தான், ஆனால் நீ நினைக்கிறியா இதோட முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். இதை கேட்டு என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக் ஆகும்போதே, எங்கள் நாட்டில் முன்னாடி C ரேங்க்ல இருந்தது, ஆனால் இப்போ A ரேங்க்கு அப்கிரேட் ஆகிருக்கு. ரஷ்யாவில் S ரேங்க்லேருந்து S ரேங்க் ப்ளஸில் மாறி இருக்கு. இந்த டஞ்சன் முன்னாடி டபுள்எஸ் ரேங்க்ல இருந்தது, ஆனால் இப்போ அப்படின்ட்டு ஹீரோ சொல்லும்போது, ஸோ அந்த பெரிய பீஸ்ட்டை போட்டு தள்ளியிருப்பாங்க இல்லையா, அந்த பெரிய பீஸ்ட் உள்ளேருந்து இன்னொரு பீஸ்ட் வெளியே வருது. அந்த பீஸ்ட் அப்பான்னு சொல்லிட்டு செத்துப்போன மாஸ்டருடைய ஃப்ளெஷையை சாப்பிட்டுட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு அவங்க எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க. இந்த மாஸ்டர் டபுள்எஸ் ப்ளஸ்ல இருக்கு. ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். பாய்.